ஹலோ buddies, இன்னைக்கு நம்ம 2008 ரிலீஸ் ஆன ரப்னி பனா டி ஜோடி, ப்ரொனன்சியேஷன் கரெக்டா சொல்றேன்னு எனக்கே தெரியல, இப்படின்னா கடவுளை அமைத்து வைத்த ஜோடின்னு அர்த்தம். ஹிந்தில சக்க போட்டு பிளாக் பஸ்டர் கொடுத்து தமிழ்ல ரோமியோண்டு 2024 ரீமேக்கும் பண்ணிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காதல் காவியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையோட ஒன்லைனுமே எதிர்பாராத விதமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா வாழ்றாங்க, தன்னோட மனைவிக்காக காதலை எந்த விதத்துல வெளிப்படுத்துற கணவன்ன்றதான் முழு படமாவே இருக்கும். அகைன் இந்த மாதிரி தரமான படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹீரோவுமே அங்க ஒரு கல்யாணத்துக்கு கெஸ்டா போறாப்புல. அங்க கல்யாணம் பொண்ண பார்த்ததுமே நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. பார்த்தா மாப்பிள்ள வரும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற பொண்ணோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஹீரோவுமே சின்ன வயசுல பொண்ணோட அப்பாவுக்குமே ஸ்டூடெண்டா இருந்திருப்பாரு. அதனால அவருமே நீதான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. அந்த பொண்ணுமே தன்னோட அப்பாக்காக கல்யாணம் பண்ணி ஹீரோ வீட்டுக்கே வந்துடுறாப்புல. ஹீரோவுமே தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை தொல்லை பண்ணாம நீங்க இந்த ரூம்ல இருந்துக்கோங்க, நான் வெளியில இருந்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அவங்களுமே அதனால முழு நேரம் ஹீரோ கிட்ட பேசாம ரூம்குள்ளே தான் இருந்துடுறாங்க. அப்படியே ஹீரோ வேலை செய்யற இடத்துல அவர் கல்யாணம் விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு இவனுங்க வீட்டுக்கு வரும், எல்லாரும் ஒய்ஃபை இன்ட்ரோ கொடுத்து ட்ரீட் வைன்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோ வீட்டுக்கு போய் ஹீரோனி கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்கம்மா, நீ வெளியில மட்டும் வந்து நின்னா போதும் சொல்றாரு. ஆனா அவங்க அதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால இவருமே ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வர ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டு என் ஒய்ஃபுக்குமே உடம்பு சரியில்லை அதனாலதான் வெளியில வரலன்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோனுமே சூப்பரா ரெடி ஆகி வந்து எல்லாருக்கிட்டுமே நல்ல விதமா பேசுறாங்க. இதை பார்த்த ஹீரோவுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோக்கு அவங்க ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி தராங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அவங்களுமே நான் டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்க போறதா சொல்றாங்க. அதுக்கு அவருமே சரின்ட்டு அதுக்கான காசு வச்சுட்டு அங்க இருந்து சோகமா போயிடுறாப்புல. இப்ப நானுமே சோடா பட்டி போட்டுருக்கனால தான் ஒய்ஃபுக்கு பிடிக்கலையும் சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தன்னோட கெட்டப்பே சேஞ்ச் பண்ணிடுறாப்புல. அப்படியே தன்னோட ஒய்ஃபோட டான்ஸ் கிளாஸ்க்கு அவருமே போயிடுறாரு. அங்க போய் ஹீரோனியை மீட் பண்ண அவங்களுமே சுத்தமா அடையாளம் தெரியாம ரெண்டு பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுமே வீட்டுல கீழே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோமே தன்னோட ஒய்ஃபுக்கு தெரியாம மேல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கிளாஸ்ல டாப் 10 ஜோடியை செலக்ட் பண்ண போறதா சொல்றாங்க. அவ்வளவுதான், நம்மளுமே மொக்கையா ஆட நம்ம செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஹீரோவுமே ஃபீல் பண்றாரு. நம்மளால ஒய்ஃபோட ஆசையை கெடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களுமே டான்ஸ் ஆட வேற ஆளை பாத்துருங்க, இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நான் வரமாட்டேன் சொல்லி கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் மாறு வேஷம் போறது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கெட்டப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணாம ஹீரோனியை படத்து கூட்டு போறாரு. ஆனா அங்கேயுமே ஹீரோனுக்கு ராஜோட ஞாபகமாவே இருக்குது. ராஜு வந்து மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்றதா சொல்லிருப்பாரு. அவங்களுமே அவரை தேடி அங்கேயே போயிடுறாங்க. அவரோட ஃப்ரெண்டுக்காரமே மச்சான் ஒய்ஃப் இங்க தேடி வந்துக்கிறாண்டா சொல்ல ஹீரோமே ஆபீஸ்ல இருந்து கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோனி கிட்ட வந்து என்னங்க என்ன நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க போலயே அப்படின்றாரு. அதுக்கு அவங்களுமே ஆமா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் வா நம்ம ஒன்னாவே ஆடலாம் சொல்றாங்க. இவங்க டான்ஸ் கிளாஸ்ல பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணி டாப் 10 ஜோடியில செலக்ட் ஆயிடுறாங்க. ஹீரோமே ராஜா கெட்டப் போட்டு ஹீரோனிக்கு லைட்டிங் எல்லாம் வச்சு பிரம்மாண்டமா ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு அவங்களுமே எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமே இந்த மாதிரி எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறாங்க. அடுத்தபடியே ஹீரோமே என்னடா இவ ராஜையை லவ் பண்ண மாட்டா என்னைய லவ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுமே நீ இந்த மாதிரி டபுள் கேம் ஆறதை விட்டுட்டு உன் ஒய்ஃப் கிட்ட போய் உண்மையா சொல்லுன்னு சொல்றாரு. சரி நம்ம உண்மையான தோட்டத்திலே அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாமே சொல்லிட்டு ஹீரோமே ஒரு சும்மா வீரர் கிட்ட சண்டைக்கு போறாப்புல. அந்த ஆளுமே ஹீரோவை போட்டு புரட்டி எடுக்கிறாப்புல. நம்ம ஹீரோமே அவரோட காலை வர விட்டு எப்படியே ஜெயிச்சிடறாப்புல. எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோனி கேட்கறாப்புல. அதுக்கு நம்ம ஹீரோமே அப்பயாவது உனக்கு என் மேல காதல் வந்துடாதான ஒரு ஏக்கம் தான் சொல்ல, எனக்கு உங்க மேல மரியாதை இருக்குது ஆனா காதல் கொஞ்சம் கூட இல்ல. அன்னைக்கு நேட்டே அவங்களும் ராஜை மீட் பண்ணி நானுமே உன்னை லவ் பண்ற ராஜு, என் ஹஸ்பண்டை விட்டு வந்துரு நம்ம இன்னைக்கே ஓடி போயிடலாம் சொல்ல அப்படியே ஹீரோவுமே ஃபீல் பண்ணி நம்ம ஒரு ஹஸ்பண்டா தோத்துட்டோம் ஆனா ராஜாவா காதலனாவாது அவ கூட வாழ்ந்துலாம்னு முடிவு எடுத்துறாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோனுமே கன்ஃபியூஷன்லயே கடவுளை வேண்டிட்டு இருக்கும்போது அங்க கடவுள் விதமா ஹீரோ தான் வந்து நிக்கிறாப்புல. அவங்களுமே எத்தனை வாட்டி அவர் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கோவமே படாம அன்பு மட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே போக போக ஹஸ்பண்டை முழுசா புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அவங்களுமே ராஜு கிட்ட போயிட்டு என் ஹஸ்பண்டுக்கு ஒன்ன மாதிரி சிரிச்சு பேச தெரியாது, இருந்தாலும் அவர் என் மேல உயிரே வச்சிருக்காரு, இப்படி ஒரு ஆளுக்கு துரோகம் மட்டும் நான் உன் கூட வரதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் டான்ஸ் காம்படிஷன்ல ராஜுக்காக ஹீரோனி வெயிட் பண்ணிட்டு இருக்கையில அங்க திடீர்னு ஹீரோ மார்வேஷம் போடாம அவராவே அங்க வந்து திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோனுக்கே புரிய வருது ராஜுவும் தான் ஹஸ்பண்டும் ஒரே ஆளுன்னு சொல்லிட்டு. உன்னோட காதல் எனக்கு கிடைக்கணும்னா இந்த ஒரு வேஷம் இல்ல, உனக்காக நான் இன்னும் 1000 வேஷம் கூட போடுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்போ ஒண்ணு